அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம காண போற சீஃப் கெஸ்ட் சந்திரசேகர். இவர் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயாவோட சமூக நல பேரவையின் நிறுவன தலைவர். ஐயா வணக்கம். வணக்கம் வெங்கடேசன். நேற்று நீங்க பார்த்துருப்பாங்க ஐயா, நேற்று ஐயாவுக்கு நினைவு தினம். அதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஐயாவை பத்தி ஒரு சில வார்த்தைகள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 25 ஆண்டு நேற்று மறைவு 25 ஆண்டு நினைவு தினம். 25 வருடம் இல்லை, இன்னொரு 25 நூற்றாண்டானாலும் அவருடைய கலைத்திறன் என்றைக்கும் போற்றப்படும் என்பது உண்மை. ஏன்னா தமிழ் கலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவாஜிக்கு முன் சிவாஜிக்கு பின்னு சிவகுமார் சொல்லுவார். அதாவது கிமு கிபி மாதிரி கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னு சீமு சீப்பு சிவாஜிக்கு பின் சிவாஜிக்கு முன்னு சொல்லுவாங்க. ஏன் அதுக்குன்னா எதனால் சொல்கிறதுனா 1952 பராசக்தி வருவதற்கு முன்பு எப்படி கலைத்துறை இருந்தது, 1952 சிவாஜி வந்ததற்கு பின்பு எப்படி கலைத்துறை இருந்ததுன்னு பார்க்கணும். வெறும் இது கிடையாது. அது இந்த பராசக்தி வந்த பிறகு ஒரு கலைத்துறையை புரட்டி போட்ட ஒரு படம்னு சொல்லலாம். ஏனென்றால் அதுக்கு முன்பிடெல்லாம் பாடல்கள் தான் படமாக இருக்கும். ஒரு படம் ஃபுல்லாக ஒரு 20 பாட்டு இருக்கும். பாட்டு மூலமாக தான் சொல்லுவாங்க. கடைக்கு போகிறேன்னு சொல்கிறத கூட பாட்டில் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்த நிலைமை மாறி ஒரு வசனம், நடிப்பு, வேறு செய்திகள் இதெல்லாம் வந்தது இவர் வந்த பிறகு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு அவருடைய காலகட்டம் என்பது தேசபக்தி, தெய்வபக்தி, அவர் ஏற்று நடிக்காத பாத்திரமே இல்லை. அந்த அளவிற்கு ஒரு பெரிய எரா, ஒரு அரை நூற்றாண்டு காலம் தமிழக கலையை கலைத்துறையை, சினிமா துறையை கோலோச்சிய ஒரு நடிகர். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் அவர் கலைத்துறை என்று ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் சமுதாயம் என்று எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கலைத்துறையோடு இருந்துக்கிட்டு சமுதாய பணிக்காக தன்னுடைய அரசியல் என்பது ஒரு சமுதாய சேவை செய்வதற்கான நோக்கத்திற்காக உள்ளதுன்றதையும் அவர் பண்ணார். விளம்பரம் இல்லாமல் கிட்டத்தட்ட இன்றைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல கோடி ரூபாய்க்கான மதிப்புள்ள இதுகளை நிறையா செய்திருக்கார், தானம் செய்திருக்கார். அதாவது எல்லை பிரச்சனை, அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கு நீங்கள் ஒரு நடிகர்கள் அல்லது வேறு யாராவது கலைஞர்கள்னால் ஒரு அன்னதானம் செய்வாங்க, இல்லை பிறந்த நாள்னா தையல் மிஷின் கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அவர் பண்ணல. அது ஒரு பக்கம் நடந்துச்சு, ரசிகர்கள்லாம் பண்ணாங்க. ஆனால் இவர் ஒரு தேசப்பணியில் தன்னுடைய பங்களிப்பு இருக்கணும்னு நினச்சார். ஒவ்வொரு இந்தியா சந்தித்த வார் 1962 சீனா வார்லேருந்து 1990களில் நடைபெற்ற கார்கில் வார் வரைக்கும் அவருடைய பங்களிப்பு இருக்குது. அவருடைய பங்களிப்பு நேரடியாக தேசத்திற்கு பங்களிப்பு. அவருடைய ஒரு கட்டத்தில் லால் பகதூர் சாஸ்திரிகிட்ட கொண்டு தன்னுடைய மனைவி அணிந்திருந்த நகைகளெல்லாம் போடுறாரு. 300-400 பவுன் நகைகளை கொடுக்குறாரு. அந்த காலகட்டத்தில் 400 பவுன் நகை, இன்றைக்கு 400 பவுன்னா நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் எவ்வளோ விலைன்னு பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு சேவை. அது மாதிரி பண்டிதர் நேரு அவர்கள் மதிய உணவு திட்டத்தை அகில இந்திய அளவில் ஆரம்பித்தோன்னா இந்தியாவிலேயே 1 லட்சம் கொடுத்த முதல் நடிகர் அவர் தான். காமராஜர் சொல்கிறார், நான் மதிய உணவு திட்டத்தை நடத்துறதுக்கு ஃபண்டு இல்லை, பிச்சை எடுத்தாவது நடத்துவேன்னு சொன்னோன்னா நீங்கள் ஏன் பிச்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் உடனே 1 லட்ச ரூபா, 60s 1 lakh, 50s 60s 1 லட்சம்னா இன்றைக்கு கோடி. ஆமாம். ஆக அப்படி கொடுத்த ஒரு மனிதர் அதெல்லாம் விளம்பரப்படுத்தி கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் சமுதாய சேவைக்காக காமராஜர் பின்னாடி கடைசி வரைக்கும். சில பேர் வெற்றியின் போது கூட இருப்பாங்க, தோல்வி அடையும் பொழுது வெளியில் செல்வார்கள். அது எல்லாருடைய வழக்கம். ஆனால் இவர் வெற்றியின் போது மட்டுமல்ல, தோல்வி அடையும் போதும் தோல்வி அடைந்த பிறகும் ஏன் இறக்கும் வரை கூட காமராஜருடைய தொண்டராகவே மறைந்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த ஒரு நிகழ்ச்சி போனாலும் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் ஓங்குகன்னு சொல்லாமல் அவர் முடிக்க மாட்டார். அந்த அளவிற்கு ஒரு காமராஜர் தொண்டராகவும் வாழ்ந்து மறைந்தார் என்பதுதான் சுருக்கமான ஒரு நடிகர் திலகத்தை பற்றிய ஒரு வரி என்று சொல்ல முடியும்.